இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாதிரி பாட்டு? ஆமாமா, ஏற்காடு தான் வந்திருக்கோம். செம்ம குளிரா இருக்கு. குளிர் தாங்க முடியல. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன பாட்டு கேட்கிற சத்தம் கேக்குது? மாமா கோமால இருக்காரு. யாருக்கு பாட்டு ஓடிட்டு இருக்கு? கோமால இருந்தாலும் சாங்லாம் கேக்குறாருல. ஆஹா, என்ன சாங்கு என்ன சாங்கு. மாமா, வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் போன் பேசணும், நீங்க பாட்ட ரசிங்க. சொல்றேன். எங்க மாமா எல்லாரும் ஒன்னதான் வந்திருக்கோம். சின்ன வயசுல விடா வாய் வரைக்கும் வருது. ஆனா பக்கத்துல போனா தயக்கமா இருக்கு. எப்படியாவது சொல்லி ஆகணும்டா. அதான் கொஞ்சம் மத்தபடி 2 பேரும் ஓகே பண்ணிட்டா போதும்டா. யாரு தடுத்தாலும் எங்க கல்யாணம் நடந்தே தீரும். ஆமா. சாம், உனக்கு ஒரு விஷயம் ஏன் புரியவே மாட்டேங்குது? கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ முன்னாடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த, உன்கிட்ட அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் அவரோட ஒய்ஃப். அதனால என்கிட்ட அவரு அன்பா பாசமா பொறுப்பா நடந்துக்கிறாரு. அது புரிஞ்சுக்கோ சாம். இந்த அதை ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். சிபி சார், எனக்காக இப்படி எல்லாம் ஓடி ஓடி நீங்க சாப்பிடாம இருக்கீங்க பாருங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏய் பரவாயில்ல, நீ சாப்பிடு. அதெல்லாம் இல்ல, சாப்பிடுங்க சார். நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. சிபி சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. அங்க ஒரு ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் அத மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? யா ஷூர். ஜனமா பாத்தீங்களா, பெரிய ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு போல. சாம், இந்த ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. சாம், பார்த்தல எனக்காக எவ்வளவு ஓடி ஓடி வேலை செய்யறாரு. இதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. தப்பு இல்ல. ஏமா, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? எதுப்பா? இல்ல, சிபி தமிழ் கிட்ட நெருங்கி நெருங்கி பழகிறதும் அவளை பாசமா பாத்துக்கிறதும் பார்த்தா இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் ஒரு நாடகம்பா. ஏன்னா ஒரே நாள்ல அத்தானால இப்படி எல்லாம் மாற முடியாத. அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ இருக்கு. அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். இதுக்கு மேல இத வளர விடக்கூடாது. நாம எப்படியாவது கட் பண்ணி விட்டுறணும். நான் பாத்துக்கிறேன்பா. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆனாலும் அதை இப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. திருட்டு பூனை. வா கேடி. திருட்டு பூனை ஏதோ ரகசியமா சாப்பிட்டுட்டு இருக்க போல. அங்க எல்லாத்தோட சேர்ந்தானே சாப்பிட்ட? இல்ல கேடி, அங்க கொஞ்சம் சரியா சாப்பிடல. லைட்டா பசிச்சுதா. கூச்சப்பட்டியா? நானும் அப்படித்தான். கண்ணு வச்சிருவாங்கன்னு. கண்ணு வச்சிருவாங்க.
ஆ நானும் அப்படித்தான். எல்லாரும் இருக்கும்போது கம்மியா தான் சாப்பிடுவேன். அதுவே எல்லாரும் எழுந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்க, ஃபுல் கட்டுட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சேம் பிஞ்ச். சேம் ஃப்ரிட்ஜ். அப்புறமே சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். தமிழே லெக் பீஸ்லாம் இருக்கு, எனக்கும் பசிக்குது, கொஞ்சம் தரியா? ஐயோ வந்துட்டான். தின்னுங்க. இல்ல வந்துட்டல, சாப்பிடு அப்படின்னு சொன்ன. சாப்பிடு. நல்ல தமிழ். மாமா பாவம். ஐயோ எப்படி முழுங்குறான் பாரு. ஐயோ ஐயோ நான் சாப்பிட வேண்டிய சிக்கன்லாம் இவன் வாய்க்கு போகுது. இவனை யார் இங்க கூப்பிட்டா? கரெக்டா சாப்பிடுற நேரத்துல வந்து தொந்தரவு பண்றானே. ஷோ அதுதான் சூப்பரா இருந்துச்சு தமிழ். நீ சாப்பிடுறியா? இதையா? இதுல சாப்பிட என்ன இருக்கு? தட்டு தான் இருக்கு. அதான் பேசிட்டே மொத்தத்தையும் தின்னுட்டிய. தொட்டையாவது விட்டு வை. தமிழ், இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். சரி, நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே ஓகே. நல்ல பொண்ணுதான், நாம புடிங்கி சாப்பிட்டோம், பரவாயில்ல. அங்கிள் டக்குன்னு நினைச்சு கிரில்லாம் சாப்பிடுங்க, கையை கழிட்டு வந்துடுறேன். யாரு? ஆமா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? மாத்தி கால் பண்றீங்களா? உங்களுக்கு யாருங்க வேணும்? எதுவும் லோன் வேணுமாவா? ஏங்க ராங் நம்பருங்க. அட லோன் வேணாம், ஒண்ணு வேணாங்க. ஏங்க போய் டச் பண்ணுங்க, வைங்க போனை வைங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நம்பரை? எங்க போன விட மாட்டாங்களே. என்னடா இது, ஒரு பஃப கூட அடிக்கல, அதுக்குள்ள பாதிதமா காணா. இவ்வளவுதான் அடிச்சோமா, இல்ல காத்துல இருந்து கரைஞ்சு போச்சா? அங்கிள்கிட்ட கேட்போம். அங்கிள், இங்க நான் தம்மு வச்சிருந்தேன், பாதி தம்மா காணா, எப்படி போச்சுன்னு தெரி. என்ன நம்ம தம்மு வச்சிருக்கோம், அவ்வளோ இருந்து போக வருது, ஒண்ணுமே புரியலையே. ஓ, ஒருவேளை குளிர்ல வருமோ? ஆனா குளிர்ல வர போக வாடை அடிக்காது, இது வாடல வருது.